காடுதான் நான் தான் காடுங்கிற ஒரு நினைப்பு இருக்குது அவங்களுக்கு, பழங்குடியினருக்கு. காட்டை நேசிக்கிறதுக்காகவோ காட்டை வாழப்படுத்துவதற்காக காட்டை பாதுகாப்புறதுக்காக யாரும் போல. எங்க வாழ்வாதாரத்துக்காக தான் எங்க மூதாதையர்கள் போனாங்க. ஆனா திருநெல்வேலி முதல் முறையா வரும்போது என்னை மிரட்டுச்சு. அந்த ஊர், இந்த நகரம் என்னை மிரட்டுச்சு, அச்சுறுத்தியது. பெரிய பெரிய கட்டடமா இருக்கு, வேக வேகமா வண்டி போகுது. இங்க பழங்குடியினர் மட்டும்தான் காட்டுக்குள்ள, அப்படி இல்ல. நாங்களும் இருப்போம்னு வீம்பு பண்ணல. இங்க என்ன சொல்றோம், மொழி ரீதியா இந்த மொழியை திணிக்காத, நான் விரும்பினா நான் படிச்சுக்கிறேங்கிறோம்ல. எந்த மொழியையும், இந்த மதத்தை இப்ப திணிக்காத, இந்த மொழியை திணிக்காத, நான் விரும்பினா தேர்ந்தெடுத்துக்கிறோங்கிறோம் இல்லையா. நான் விரும்பினா எடுத்துக்கிறேன், நீ கட்டாயப்படுத்தாத. பழங்குடியின மக்கள் மட்டும்தானே காட்டுக்கு பாதுகாப்பு. நீங்க இப்போ 3-4 தலைமுறையா தானே போயிருக்கீங்க. நீங்க இங்க இருந்து இடப்பெயர்வு செஞ்சவங்க தானே, குடிபெயர்ந்தவங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பழங்குடியினர் மட்டும்தான் காட்டுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இங்க யாருக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை. இது ஒரு ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கொண்ட உலகம் இது. நம்ம மனித வாழ்க்கையே அப்படிதான். மனுஷ குலம் உருவாவதுக்கு முன்னாடியே இங்க இயற்கை உருவாயிருச்சு. காடு இருக்கு, மலை இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, மண் இருக்கு. மனுஷன் தான் தாமதமா வந்தான். இந்த பாதுகாப்பு, மனுஷனால ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்ல. அந்த வார்த்தையிலேயே எனக்கு, அந்த வாதத்திலேயே முரண்பாடு இருக்கு. மனிதன் எதற்கும் பாதுகாப்பு இல்லை. மனுஷப்பைய எல்லாத்துக்கும் அச்சுறுத்தல் தான் இருக்கு என் பார்வையில. இயற்கைக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா மனிதன் தான் நான் பார்ப்பேன். சும்மா வீம்புக்காகவோ இல்ல வெற்றுவாதமோ இல்லை இது. கடல் இன்னைக்கு கெட்டு போயிட்டு இருக்கு. கடல் முள்ள நீர் மீனெல்லாம் செத்து போய்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. கடலுக்குள்ள கழிவு நீரை போய் கொட்டுறோம். கடலுக்குள்ள கழிவுகள் இப்ப சென்னையில கூட ஒரு 3-4 ஆண்டுக்கு முன்னாடி போய் கப்பல்ல இருந்து கழிவு எண்ணெய் கொட்டிருச்சுன்னு சொல்லி வாளியை வச்சு தூக்குன ஊர் தான் நம்ம ஊர். கூடங்குளத்திலையும் கல்பாக்கத்திலையும் அணு மின் நிலையம் தயாரிச்சுட்டு இருக்கோம். அனல் மின் நிலையம் தயாராகிட்டு இருக்கு. அதனுடைய கழிவுகளை என்ன செய்ய போறோங்கிறது இல்ல. சோ இப்படி பார்க்கும்போது மனிதன் எதற்கும் பாதுகாப்பெல்லாம் கிடையாது. கடவுள் பாதுகாப்புன்னு சொல்றோம். கடவுள் இருக்கிறதா நம்பப்படுற, சொல்லப்படுற கோயிலையே நம்ம மூடி வச்சுட்டு தான் இருக்கோம். கதவு வச்சு பூட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். கதவு வீடுகளுக்கு இருக்கிறது, ஒரு அறைக்கு இருக்கிறது, ஒரு பீரோ இருக்கிறது, வங்கியில ஒரு லாக்கர் இருக்குங்கிறது சக மனிதனின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் வெளிப்பாடு தானே. வேற என்ன இருக்க முடியும்? கோயில் கதவை மூடுறதும், வீடுகளுக்கு கதவு வைக்கிறதும், வாசல் வைக்கிறதும், அறை வச்சிருக்கிறதும், வங்கியில போய் பத்திரமா வைக்கிறதும், பணமோ பத்திரமோ ஏதோ ஒண்ணு, எதையெல்லாம் நம்ம விலை மதிப்பற்றதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மனிதர் போய் எங்க என்னன்னா விலை மதிப்புங்கிறதே மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு, மீதி எதுக்கும் இல்ல. எந்த உயிரினத்துக்கும், மனிதனை தவிர மீது எந்த உயிரினத்துக்கும் விலை மதிப்பற்றதுன்னு எதுவும் இல்லை. எல்லாம் இயற்கை. பிறக்கிறோம், நாம் நம்ம சூழலோடு சேர்ந்து வாழ்றோம், ஒரு நாள் மரிச்சு போறோம், ஒரு நாள் இறந்து போயிடும். இதான் இயற்கையின் படைப்பு. பூவுக்கும் அதுதான், விலங்குக்கும் அதுதான், மனிதனுக்கும் அதுதான், புல்லுக்கும் அதுதான். மனிதன் மட்டும்தான் இங்க விலை உயர்ந்தது, விலையற்றது, மதிப்பு மிற்றது, மதிப்பற்றதுங்கிறான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாதுகாப்பு மனுஷனால அப்படிங்கிறதுல இங்க எதுவும் அப்படி நம்பிக்கை இல்லை. ஏன்னா மனிதனை இங்க பாதுகாப்பு தேவைப்படுது. கடவுள், மனிதன் உருவாக்கிய கடவுளுக்கு இங்க மனுஷன் பாதுகாப்பு அப்படிங்கிறான். காவல்துறை எதுக்கு இருக்கு? சக மனிதர்கள் இருந்து உன்னைய பாதுகாக்கங்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இங்க காட்டுக்கு பாதுகாப்பு மனுஷன் அப்படிலாம் இல்ல, காட்டுக்கு அச்சுறுத்தல் தான் மனுஷன். நான் உட்பட காட்டிலேயே பிறந்து 4வது தலைமுறையா தைல காட்டுக்குள்ள அந்த அடர் வனத்துக்குள்ள அந்த அந்த அது வனம் அப்படி இருக்கும். அந்த வனம் எனக்கு சூரிய வெளிச்சம், எங்க ஊர்ல எங்க எஸ்டேட்ல சூரிய வெளிச்சம் படாத காடெல்லாம் கூட பார்த்திருக்கோம். பகல்லையே அப்படி இருட்டா இருக்கும், பகல்லையே அப்படி குளுமையா இருக்கும், பகல்லையே அப்படி அடர் இருட்டா இருக்கும். அப்படி இடங்கள்லாம் கூட பார்த்திருக்கோம். அப்படிலாம் இருக்கு. காட்டுக்கு நாங்கள் உட்பட காட்டிலேயே பிறந்த நாங்கள் ஒப்பீட்டு அளவுல தான் நாங்க கொஞ்சம் காட்டுக்கு பாதுகாப்பா இருக்க முடியுமே ஒழிய, காட்டுக்கு பாதுகாப்பு மனுஷன் இல்ல. இயற்கைக்கு எப்பவுமே மனுஷன் இருக்க முடியாது. இயற்கைக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் மனிதன் தான். அப்படி பார்க்கும்போது ஒப்பீட்டு அளவுல பேசுறோம். ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னா பழங்குடியினர் ஒப்பீட்டு அளவுல காடை நேசிக்கிறாங்க, காடை தெய்வமா பாக்குறாங்க, காடை தாயா பாக்குறாங்க, காடை தன் குடும்ப உறுப்பினரா பாக்குறாங்க. காடு தன்னையும் பிரிக்க மாட்டுக்காங்க. காடும் நானும் ஒண்ணுடா, காடு இல்லாம நான் இல்ல, நான் அப்படிங்கிற அந்த புரிதல் பழங்குடியினர்கிட்ட ஒப்பீட்டு அளவுல
சமவெளியில வாழ்ற நம்மளை மாதிரி பெரும்பகுதி மக்களை ஒப்பீட்டு அளவுல விட, ஏன்னா நம்ம ஒரு மரத்தை ரொம்ப சாதாரணமா வெட்டிடுறோம், யோசிக்கிறதெல்லாம் இல்ல. வீட்டுக்குள்ள வேப்ப மரம் இருக்குது, வேறு விடுது, தென்னை மரம் இருக்கு, வேறு விடுது, இது வீட்டின் கட்டிடத்தை சிதைக்கும், கட்டிடத்தை உடைக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சாதாரணமா நம்ம ஊர்ல உடைச்சிடும். ஒரு மலையாள படம் கூட வந்துச்சு, ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு காம்பவுண்ட் சேவர், 2 வீடு இருக்கும், நடுவில் ஒரு காம்பவுண்ட்ல மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய இலை விழும். இதுதான் பிரச்சனை. இது எப்படி எங்களுக்கு என்ன பிரச்சனை, மரத்தை வெட்டியே ஆகணும்னு அந்த மரத்துக்கு உரிமை இல்லாத வீடு சொல்லும், வெட்டவே கூடாதுன்னு இந்த வீடு சொல்லும். என்ன அப்படிங்கிறது தான். ஒப்பீட்டளவுல கேரளா மாதிரி ஊர்கள்ல வனத்தை பாதுகாக்கிறதும், கேரளா கூட அப்படி இல்லை, மலைங்கிறதுனால இருக்கு. கர்நாடகாவில தான் எனக்கு தெரிந்த அளவுல வனத்தை பாதுகாக்கிறது அதிகப்படியா அரசும் மக்களும். கர்நாடகாவில தான் நிறைய வனத்தை பாதுகாக்கிறாங்க சமவெளி மக்கள் போய். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பெருசா நாங்க வனத்தை நம்ம வீட்டுல வெட்டி விடுறோம், சாலையில வந்து வெட்டி விடுறோம், ரொம்ப எளிதா எதையும் யோசிக்க மாட்டேங்குமே, வெட்டிடுறோமே. சாலை விரிவாக்கங்கிற பேர்ல என்னமோ நிறைய பேர்ல மரத்தை வெட்டுறோம். இங்க பழங்குடியினர் ஒப்பீட்டளவில் காடை, ஏன்னா காடை தன் குடும்ப உறுப்பினரா காடுதான் நான் தான் காடுங்கிற ஒரு நினைப்பு இருக்குது அவங்களுக்கு, பழங்குடியினருக்கு. அது பிறப்பின் அடிப்படையிலேயே வந்தது, அவர் அப்படியே உருவாக்கப்பட்டது, அப்படியே வருது. என்னன்னா காடை நம்ம நேசிக்கணும், காடுதான் எனக்கு உணவு கொடுக்குது, காடுதான் வாழ்வை கொடுக்குது, காடுதான் வாழ்வாதாரத்தை கொடுக்குது. அப்போ உளவியல் பார்வையில சொல்றது வந்து ஒரு குற்றவாளி என்பவன் பிறப்பில் அல்ல, அவன் சூழல் மாற்றும். எப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியையும், எப்படி ஒரு ஜீனாக இருந்தாலும், எப்படி ஒரு மரபுல வந்தாலும் அவரை அவருடைய சூழல் மாற்றும். அந்த சூழல் அவனை நல்லவனாகவா அல்லது கொடூரமானவனாகவா அல்லது அவன் எப்படியாக இருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறத மாத்துங்கிறது சூழல். அதே மாதிரி எஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிறந்து வளர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளாக நாங்க சமவெளியிலிருந்து 100 ஆண்டுக்கு முன்னாடி, 4-5 தலைமுறைக்கு முன்னாடி மலைக்கு குடி போனோம். குடிபோன முதல் தலைமுறை காட்டை பாதுகாக்கிறதுக்காக போகல, காட்டை நேசிச்சு போகல, காட்டுல வாழ்ந்தே ஆகணும்னு போகல. இங்க நடந்த சமவெளியில் நடந்த சாதிய பிரச்சனை, சமவெளியில் நிலவிய நிலமற்ற ஏழையாக கூலியாக இருந்த கொடூர சாதி மத வெறி தாக்குதலினுடைய உச்சம். உணவு இல்ல, தினம் அடி, தினம் மிதி, இப்படி இருக்கிற சூழ்நிலை. இதுக்கு ஒரு விலக்கு வருது, சாதி இல்லாத ஒரு ஊர், தினம் வேலை கிடைக்கும், நிச்சயமா ஒரு கூலி கிடைக்கும், அப்ப எதிர்காலத்தை குறைஞ்சபட்சம் மாத்தலாம். இப்படி உழைப்புக்காக கூலி வேண்டி ஒரு கூலி கிடைச்சிரும், அதுல ஜாதி கொடுமை இல்லாம இருக்கும், மத பிரச்சனை இல்லாம இருக்குங்கிறதுக்காக குடியேறினவங்க தான் மாஞ்சோலையில எங்க மூதாதையர்கள். எங்களை போல தேயிலை தோட்டத்தில் இருக்க பெரும்பாலான மக்கள் இப்படி 4-5 தலைமுறைக்கு முன்னாடி குடி போனவங்க தான். காட்டை நேசிக்கிறதுக்காகவோ காட்டை வாழப்படுத்துவதற்காக, காட்டை பாதுகாப்புறதுக்காக யாரும் போல, எங்க வாழ்வாதாரத்துக்காக தான் எங்க மூதாதையர்கள் போனாங்க. ஆனா அவர்கள் தான் அப்படி போனாங்க. 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, நாங்க 4வது தலைமுறை, நாங்கள் என்னன்னா காட்டுல பிறக்கிறோம், காட்டுக்குள்ளதான் பிறக்கிறோம். அந்த மண்ணு எப்படி கடல் ஓரத்துல பிறக்கிற மண்ணுக்கு அந்த 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 சூழலோ, சமவெளியில் பிறக்கக்கூடிய ஒரு சூழல், அதே மாதிரி காடு தான் எங்களுக்கு சுவாசம். எங்களை எப்படி பழங்குடியின மக்கள் தொல்குடின்னு சொல்லி, ஆதிகுடின்னு சொல்லி வனத்திலேயே பிறந்து 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 வளர்ந்து காட்டை நேசிக்கிறாங்களோ, காடை தன் தாயா, தன்னுடைய உடமையா, தன்னில் காடை பாக்குறாங்களோ, அப்படி நாங்கள் பிறப்புல தொல்குடி அல்ல, பிறப்புல ஆதிகுடி அல்ல. ஆனா நாங்க பிறந்து வளர்ந்த சூழல் எங்களை காட்டை நேசிக்கிறதுக்கு கொடுத்துருச்சு, காட்டை நேசிக்க கொடுத்துருச்சு. இப்போ நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், என்ன சொந்த அனுபவம். எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு. சின்ன பிள்ளைல நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கேன், 4ஓ 5ஓ படிக்கிறேன். பாம்பு வந்துருச்சு வீட்டுக்குள்ள. பயம். வீட்டுல இருக்க பீரோ கடியில, கட்டில கட்டில பீரோ ஒரு ஓரத்துல வந்துருச்சு. என்னமோ பாக்குறோம், எப்போ வெளியில வந்துருமோன்னு அச்சம். தூரத்துல பத்தாங்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுப்பட்டி முக்குல 4 முக்குல எங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வரேன். கூட படிச்ச பையங்க அந்த பக்கம்லாம் கூப்பிட்டு வரேன். வாங்க வாங்க, எங்க அப்பா பாம்பு அடிக்க போகுது, பாம்பு அடிக்க போகுது வாங்கன்னு. ஒரு 10-15 பையங்களை ஓன்னு கத்திக்கிட்டே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். எங்க அப்பா வீட்டுக்குள்ள போறாங்க. போய் ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பு இருந்த அந்த பீரோக்கு அடியில, மரபீரோக்கு அடியில போய் ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பு அப்படி தூக்கி அப்படியே வெளியே கொண்டு வந்தாங்க. பயங்கர கொண்டாட்டமா இருக்கும், பார்க்க போறோம் எப்படி அடிச்சு கொல்ல போகுது இன்னைக்கு எங்க அப்பா, பாம்பு அடிச்சு கொல்ல போகுது. நாங்க அப்படியே எங்க இதுல அந்த அந்த வெளிப்பாடு, கொண்டாட்டத்தின் வெளிப்பாடுல இருக்கிறோம்.
தூக்கி அப்படி தூக்கி வீட்டுக்கு முன்னாடி முத்தத்துக்கு வந்து எங்க அப்பா தூக்கி பாம்பு தூக்கி குச்சில வீசிட்டாங்க. சப்புன்னு ஆயிருச்சு. எனக்கு என்னடா இது, அடிச்சு கொல்ல போறேன். என் கூட வந்த நண்பர்கள் எல்லாம் சொல்லி, கூட படிச்ச பையங்களை எல்லாம், ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கேன், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன அப்படின்னு, என்னப்பா இப்படி அடிக்காம இப்படி பண்ணிட்டீங்களே கேட்டேன். என்னப்பா இப்படி அடிச்சு கொள்ளாம பண்ணிட்டீங்களேன்னா, அது நம்மள என்னடையே பண்ணுச்சு. காட்டுக்குள்ள நம்ம இருக்கோம், அது இங்க வராம எங்க போகும்? அது வந்துருச்சு வீட்டுக்குள்ள, அது நம்மள ஒண்ணும் பண்ணல, தூக்கி போட்டாச்சு, அது பாட்டுக்கு அது இடத்துக்கு போயிடும், திருப்பி வரப்போறது இல்ல. எனக்கு எங்க அப்பா என்ன அடிக்கல, லிட்டரலா அடிக்கல. ஆனா எனக்கு செவுட்டுலயே விழுந்துச்சு. அந்த செவுட்டுல இல்ல, என் புத்திக்குள்ள அடிச்சது. அந்த புத்தியில அடி விழுந்தது. புத்திக்குள்ள அடி விழுது. எங்க தப்பு பண்ணோம்? என் சின்ன பிள்ளை அப்ப நான், ஏன் நம்ம அடிக்கணும்னு நினைச்சோம்? ஏன், எங்க இருந்து வந்தது? இது மனிதனுக்கே உள்ளது. என்னை நீங்கள் அடிக்க வந்தா உடனடியா நான் தடுக்கிறது வந்து எங்க இருந்து? குழந்தைக்கே இருக்கு. நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு வந்துருது, எங்க இருந்து வருது? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? குழந்தைக்கு வந்து தடுக்கணும்னு எங்க இருந்து வந்துச்சு? அந்த சடன் ப்ரோவகேஷன் சொல்லக்கூடிய அந்த உடனடியாக தடுக்க வேண்டியது எங்க இருந்து வந்துச்சு? அப்போ என் சூழல் என்னை காட்ட நேசிக்க வைக்குது. எங்க அப்பா 3 தான் படிச்சிருக்காரு தலைவர். எங்க அப்பா வந்து 3 தான் படிச்சிருக்காங்க. காட்டை குறிச்ச பெரிய வல்லுநரோ, ஒரு ஆய்வு செஞ்ச நபரோ, அல்லது ஒரு உலகளாவிய அளவுல கருத்தரங்கங்கள்ல பேசின ஒரு ஆளோ எல்லாம் இல்ல. நடைமுறை வாழ்க்கையில காட்டை காப்பாத்துறது என் கண்ணு முன்னாடி எனக்கு அது ஏறக்குறைய நான் அப்போ 8 வயது அல்லது 9 வயது இருக்குங்க. இப்போ வந்து 30 ஆண்டு கழித்து எனக்கு இன்னும் நினைவுல இருக்கு அந்த 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 நினைவு. இந்த பாசிட்டிவா பார்க்கக்கூடிய இந்த இந்த நினைவு இருக்குல்ல, என் புத்தியில விழுந்த அடி அது. இப்படி எங்க ஊர்ல எல்லாருக்கும் விழுந்திருக்கும்ல. காட்டுக்குள்ள நம்ம இருக்கோம், நாம காட்டை காப்பாத்த வரல, ஆனா காட்டை நேசிக்கணும். காடுதான் நாம தான் காடுங்கிறதை நாங்க வந்து, என் மூதாதையர் தான் பிழைக்க போனவங்க, மூதாதையர் தான் கூலிக்கு போனவங்க. நாங்க அப்படி இல்ல, நாங்க காட்டுக்குள்ள பிறக்கம்ல. இந்த காடு தான் நம்மளை வாழ வைக்குது. இந்த காடு தான் நமக்கு. எனக்கு திருநெல்வேலி முதல் முறையா வரும்போது என்னை மிரட்டுச்சு அந்த ஊர். இந்த நகரம் என்னை மிரட்டுச்சு, அச்சுறுத்தியது. பெரிய பெரிய கட்டடமா இருக்கு, வேக வேகமா வண்டி போகுது. எங்க ஊர்ல அப்படின்னா பேருந்து, எங்க எஸ்டேட்ல பேருந்து, அதுக்கு அந்த லாரின்னு பேரு கூட தெரியாது எங்களுக்கு. அசோக் லேலண்ட் வாசிக்க தெரியாது, லேலேண்ட் LEOன்னு இருக்கால, லேலேண்ட். எனக்கு அந்த அப்படி வாசிக்க கூட தெரியாது. அந்த கம்பெனிக்காக கொழுந்து ஏத்திட்டு வர வண்டி எங்களுக்கு தெரிஞ்ச கொழுந்து வண்டி, அதுக்கு பேர் டிராக்டர்னு கூட தெரியாது. ஏன்னா தேயிலை கொழுந்தை பறிச்சுட்டு போகும்போது செமந்து கொண்டு போகுது ஃபேக்டரிக்கு, துவைர தொழிற்சாலை கொண்டு போறதுனால அதுக்கு பேர் கொழுந்து வண்டி. அவ்வளவுதான். கொழுந்து லாரி, கொழுந்து வண்டி. டிராக்டருக்கு பேர் டிராக்டருங்கிறதே எனக்கு நகரத்துக்கு வந்த பிறகு அதுக்கு பேரே தெரியுது. சிவராஜ் மஸ்தான் அந்த லாரிக்கு பேரே பின்னாடிதான் தெரிய வருது. பைக் வச்சிருந்தவங்க ரொம்ப குறைவு, சைக்கிள் எங்க ஊர்ல நான் பார்த்தது இல்ல. காடை வந்து எனக்கு இந்த நகரம் வந்து என்னைய மிரட்டுது, என்னை அச்சுறுத்து. பெரிய பெரிய கட்டடம், பெரிய பெரிய பேருந்து, வாயில நுழையாத பேர்ல எல்லாம் இருசக்கர வாகனங்கள் போகுது, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா திருப்பி ஏன் எஸ்டேட்டை கொண்டாடுறோம்? திருப்பி ஏன் எஸ்டேட்டை பாக்குறோம்? ஏன்னா காட்டுல வேற எதுவுமே இல்லையே எங்களுக்கு. ஆனா அந்த காடை நாங்க நேசிக்கிறோம், நேசிச்சுட்டோம். ஏன்னா அந்த காட்டுல தானே பிறந்து வளரும். காட்டுல பிறந்ததுனாலே நாங்க அப்படியா இல்ல, நான் சின்ன பிள்ளையில அப்படி இல்லையே. ஆனா எனக்கு ஒரு இடத்துல மாறுதே, இந்த காடு தான் நமக்கு. அதுக்கு பிறகு இந்த 30 வயது வரைக்கும் இந்த எஸ்டேட் விட்டு நான் வெளியே வருகிற 30 வயது வரைக்கும் எனக்கு எப்பெல்லாம் விடுமுறை இருக்குமோ, எப்பெல்லாம் முடியுமோ, எப்பெல்லாம் சாத்தியமோ, 2 நாள் விடுமுறையோ 3 நாள் விடுமுறையோ, எப்பமெல்லாம் உடல்நிலை சுகம் இல்லையோ, எப்பெல்லாம் தேர்வுக்கு விடுமுறையோ, எப்பெல்லாம் நண்பர்களோட முடியுமோ, அப்பெல்லாம் எஸ்டேட்டுக்கு போயிருக்கேனே. தெரிஞ்சு போகல. அதாவது இப்பதான் தெரியுது, காடை நாங்க நேசிச்சிருக்கோம், காடு எங்களை நேசிச்சிருக்கு, காடு எங்களை தன்னகத்தை வச்சுக்கிருச்சு, எங்களை எடுத்துக்கிருச்சு. அதனாலதான் என்னை இழுத்துருக்கு, என் நண்பர்களை இழுத்துருக்கு, தொடர்ந்து வரணும்னு என்னை வர வச்சிருக்கு. இப்போ இது நாங்கள் பிறப்புல காட்டை பாதுகாக்க பிறந்தவங்க எல்லாம் இல்லைங்க, யாரும் இல்ல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்க மனிதரை யாரும் காட்டை பாதுகாக்க எல்லாம் பிறக்கல. மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்க காடு இருக்கு, மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி இருக்கு. இங்க யாரும் இயற்கையை பாதுகாக்க மனுஷன் பிறக்கல. ஆனால் நாம வளர்ந்திருக்கிற சூழல் அன்றாடம் காய்ச்சினாங்க. ஆனா காட்டை அழிச்சுங்கிறது அப்படி ஒரு நினப்புல கூட எங்களுக்கு இருந்தது இல்லை. எங்களால முடியாது. அந்த 16க்கு 13 வீடு இருக்குல்ல எஸ்டேட்ல உள்ள அந்த லயன் வீடு, அந்த குடியிருப்புல லயத்துல நாங்க லயம், இந்த லயத்துல எங்களால 16க்கு 10 எங்களுக்கு 6 பேர், 4 பசங்க 4 பிள்ளைகள், அம்மா அப்பா 6 பேர். இதுல அப்பப்போ சண்டை அங்கங்கெல்லாம் போட்டு எங்க வீட்டுல வந்து தங்கி இருப்பாங்க உறவினர்கள், எங்க அம்மாக்குள்ள உடன்பிறப்பு இருப்பாங்க. இப்படி இப்படி யாராவது சொந்தக்காரங்க இப்படி எல்லாம் இருந்தா அது எண்ணிக்கை கூட தான் செய்யும். இல்லவே இல்லைன்னாலும் வச்சுக்கிட்டா கூட 6 பேர்.
இந்த 6 பேர் தங்கி எந்திப்பதற்கே இல்லாத இடம், இல்லாத ஒரு இடம் அது. ஆனா அதை கொண்டாடி தீத்தம்பி அந்த ஊரை. அந்த வீட்டுக்குள்ள நாங்க காட்டை அழிச்சு வேற எதுவும் செய்ய முடியாது, எதையும் கொண்டு வைக்க முடியாது. அது அலங்காரம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அங்க குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடத்துல கூட அலங்காரத்துக்கு எங்க பாக்குறது. அப்போ நாங்கள் இருக்கிற வரைக்கும் காடு பாதுகாப்பா இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லைங்க. ஒரு மனுஷன் ஆயுசு முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பானா? ஆயுசு முழுக்க ஒரு முகத்தை காட்டிக்கிட்டே இருப்பானா? பிம்பத்தை காட்டிட்டே இருப்பானா? முடியாது. எங்கேயாவது சாயம் வெளுத்து போகணும்ல. 100 ஆண்டா இருக்குங்க. 4 தலைமுறை 5 தலைமுறையா. காடு இந்த இடத்துல அழிக்கப்பட்டது, காடு வெட்டப்பட்டது, காடு இல்லாமக்கப்பட்டது, இந்த மரங்கள் திட்டமிட்டு திருடப்பட்டது, இந்த விலங்குகள் தொடர்ச்சியா வேட்டையாடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி, விதிவிலக்கு கூட கிடையாது மாஞ்சோலை பகுதியில் எங்களுக்கு. அதனால நாங்க பிறப்புல பழங்குடியினர் அல்ல, சாதி ரீதியாக பழங்குடியினர் அல்ல. ஆனால் அதே மாதிரி காட்டை பாதுகாக்கிறதுக்காக நாங்க வரம் எடுத்து வந்தவங்களும் கிடையாது. எங்க சூழல் காட்டை நேசிக்க வச்சது, எங்க சூழல் காட்டை விரும்ப வச்சது, எங்கள் சூழல் காட்டை காதலிக்க வச்சது, காடு எங்களை ஏற்றுக்கொண்டது, காடு எங்களை சுவீகரித்துக் கொண்டது. நாங்க அந்த காட்டோட இருக்கிறோம். காடு பிடிக்கலன்னா என்னை வெளிதள்ளி இருக்க போகுது. இன்னைக்கு அப்படிதான் இன்னும் இருக்கும். தொழிலுக்கு தான், கூலி வேலைக்கு தான் நாங்க தேயிலையை சார்ந்திருக்கமே ஒழிய முழுக்க முழுக்க வனம் தாங்க. அது அந்த வனத்தை சார்ந்துதாங்க நாங்க இருக்கோம். காவல்துறை 98ல எங்களை அடிக்க வராங்க. கூலி உயர்வு போராட்டத்தின் போது 98 செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி நள்ளிரவுல அடிக்கிறாங்க, 4ஆம் தேதி அடிக்கிறாங்க. வெட்ட வெளிச்சத்துல தாண்டி திறந்த வெளியில தவிர காவல்துறை காட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்கலங்க. எங்களுக்கு தெரியும் அந்த காடை எங்களை எப்படி காப்பாத்தும். 4 அடிதான் தள்ளி நிக்கிறோம். ஒரு போலீஸ்காரர் வரலையே. அவர் கையில எல்லா ஆயுதமும் இருக்கு. துப்பாக்கி இருக்கு, கண்ணீர் புகை குண்டு இருக்கு, லத்தி இருக்கு. அடிக்கணும், தாக்கணும், மண்டையை உடைக்கணுங்கிற ஒரு ஒரு புத்தி, உருவாக்கப்பட்ட புத்தி இருக்கு. ஒரு ட்ரெயின்டா இருக்காங்க. ஒரு 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 திட்டமிட்டு அவர்கள் வளர்க்கப்பட்ட ஒரு சூழல்ல காட்டுக்குள்ள ஒருத்தர் எடுத்து வைக்கலையே, ஒரு அடி எடுத்து வைக்கலையே. அந்த காட்டுல தான் நாங்க ஒளிஞ்சிருந்தோம். அந்த காடு தானே எங்களை காப்பாத்துச்சு. காட்டுல தங்கி இருந்து காவல்துறை கிட்ட பிடியில மாட்டாம தானே அங்க தங்கி இருந்தோம். காட்டு வழியா தானே தப்பிக்கிறோம். அதனால ஒரு 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 பிறப்பின நான் மனுஷனையே சொல்லிட்டேன், பழங்குடியினர் உட்படவே மனிதரே சொல்லும் போது, காட்டை நேசிக்க, காட்டை காடு காப்பாத்த பிறந்த நாங்க அவதாரம் எல்லாம் கிடையாது. எங்களை தெரியாம நாங்க காடை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம், தெரியாம காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்க அதை விரும்பி ஏத்துருக்கோம், எங்க வாழ்க்கையவே அப்படி வச்சிருக்கோங்கிறது சுள்ளி விறகு தாங்க பிறக்கும். அது எங்க சூழல் அப்படி, சூழல் அப்படி. அந்த சுள்ளி விறகு பிறகுதான் வீட்டுக்கு தீ எரிப்போம். இப்படி பார்க்கும்போது காடு எங்களை சார்ந்தே இருந்திருக்கு, நாங்கள் காடை சார்ந்தே இருந்திருக்கோம். காடை நாங்க யாருக்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா, நாங்க மட்டும் காட்டை ஆக்கிரமிச்சிடல, நாங்க மட்டும் காட்டை அபகரிச்சிடல, நாங்க மட்டுமே காட்டை பாதுகாத்துட்டோம் அப்படி இல்லை. அந்நிய சக்தி காட்டை முதலீடாக வச்சு, மரத்தை முதலீடாக வச்சு, விலங்குகளை முதலீடாக வச்சு, விலங்குகளுடைய உறுப்புகளை முதலீடாக வச்சு இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் இருக்காங்க இல்லையா, தீய சக்தி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் காசா பாக்குற, எல்லாத்தையும் நுகர்வா பாக்குற, எல்லாத்தையும் நுகர்கிற, பணமா பாக்குற பண முதலைகள் இருக்காங்க இல்லையா, அவர்களையும் அவர்களுடைய ஏவலாளா இருக்கக்கூடிய, அடியாட்களா இருக்கக்கூடிய அவர்களுடைய கையாட்களுக்கு இருந்தும் நாங்க காட்டை காப்பாத்துறோம். நாங்கள் இருக்கிற அச்சுறுத்தல் தான் அவங்க வராம இருக்காங்க 100 ஆண்டா. வெளியில இருந்து ரொம்ப எளிதா காட்டுக்குள்ள யாருமே இல்லாத காடு, ரொம்ப எளிதா போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம் இல்லையா, ஏன் வரல 100 ஆண்டா? நாங்க அங்க இருக்கோங்க. தொழிலாளி அங்க இருக்கான். ஒருத்தன் கண்ணில் படாம வெளியே வர முடியாதுன்னு தெரியும். ஏதாவது ஒருத்தன் காட்டுக்குள்ள சும்மாவாது விரவு பிறக்கவோ, தேன் எடுக்கவோ, காளான் எடுக்கவோ, காட்டுல விளையக்கூடிய கருணக்கீரை மாதிரி கீரைகளை பறிக்கவோ, ஏதோ ஒண்ணுக்காக தாட்டு முட்டாம்பழம் பறிக்கவோ, தவிட்டு கொய்யா பறிக்கிறதுக்கோ, காட்டு ரோஜா பறிக்கிறதுக்கோ நாங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருப்போங்க. இயல்பா சுத்திக்கிட்டே இருப்போம். காடை சார்ந்துதான் நாங்க இருந்தோம். காட்டுல கிடைக்கிற எல்லாமே எங்களுக்கு அன்றாட விற்கிறதுக்கு இல்லை, நாங்க அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு தானே இருந்தோம். அப்போ இப்படி எவங்களையாவது பற்றுவோம், மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பட்சத்துலதான் நடந்திருக்கு. இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 65 வாக்குல, 65 66 வாக்குல காட்டுல திருட வந்தவங்க எஸ்டேட்ல பெரிய பிரச்சனைக்குள்ள ஆயிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. கீழ இருந்து மலைக்கு கீழ இருந்து திருட வந்தவங்க. அப்போ பிரிஸ்லின்னு ஒரு துறை, ஸ்டூவர்ட் மேத்யூ பிரிஸ்லி அவர் பேரு, ஊத்துங்கிற எஸ்டேட்ல அவரும் அவருடைய உதவியாளரும் போறாங்க. கையில துப்பாக்கியோட போறாங்க. அவர் மேனேஜரு துப்பாக்கியோட போறாரு. திருட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எஸ்டேட்டுக்குள்ள திருடதுக்கு எதுக்கோ வராங்க, காட்டுக்குள்ள வராங்க. மேனேஜர் போய் என்ன பண்ணிட்டாரு, திருடனை பிடிச்சிட்டாரு. 2 3 பேர் ஓடிட்டாங்க, ஒரு திருடனை பிடிக்கிறாரு. வேற வழி இல்ல, அவன் கையில என்னமோ கத்தியோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. தன்னை தக்காத்திக்கிட்டு அவனை சுட்டே ஆகணும். தன் உதவியாளரை
துப்பாக்கி எடுத்து சுடுங்கிறாரு. துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. கூட போன உதவியாளர் எஸ்டேட் தொழிலாளி துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. சுட்டது வந்து திருட வந்தவர் மேல படல. அந்த ஸ்டூவர்ட் மேத்யூ பிரிஸ்லி துறை மேல பட்டுறது. பிரிஸ்லி அங்கேயே செத்து போயிட்டார். பெரிய பிரச்சனையாகுது. அப்புறம் இதெல்லாம் பண்ணி அவரை மருத்துவமனை மாஞ்சோலை மருத்துவமனை கொண்டு வராங்க. அதாவது பிரிஸ்லி துறை இறந்து மருத்துவமனையில் மாஞ்சோலை கம்பெனியில உள்ள பிபிடிசி மருத்துவமனையில வச்சு அன்னைக்கு ஊரே போய் பாக்குது, அழுகுது, சுத்துது. அன்னைக்கு பிறந்ததுனால எங்க ஆச்சி எங்க அம்மாவுடைய 3வது தம்பிக்கு பிரிஸ்லின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி எஸ்டேட்ல நிறைய பிரிஸ்லி இருக்காங்க. இப்ப காடை நேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சான்று, இதெல்லாம் சொல்லி காமிச்சு வர்றதல்ல. இப்படி காட்டை வந்து நீ வந்து இந்த மானை வெட்டிட்ட, நீ முள்ளமன்றிய வெட்டிட்ட, நீ மிலாவை அடிச்சுட்ட, சென்னாய கொண்டுட்ட, யானைக்கு விஷம் வச்சுட்ட அப்படின்னு வழக்கு இல்லை. அப்படி இல்லை. அதனால இங்க பழங்குடியினர் மட்டும்தான் காட்டுக்குள்ள, அப்படி இல்லை. நாங்களும் இருப்போன்னு வீம்பு பண்ணல. நாங்கள் காட்டை சார்ந்து வாழ்ந்துட்டோம், காட்டை சார்ந்து பிறந்துட்டோம், காட்டுக்குள்ளே எங்கள் வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கோம். இன்னி காட்டு விட்டு வெளியிலங்கிறது என்னால முடியாது. எப்படி ஒரு தண்டவாளம் பக்கத்துல வீடு இருக்கிறவருக்கு வந்து ரயில் சத்தமே கேட்காத தொலைவுல கொண்டு வீடு மாத்தினா எப்படி அவருக்கு அது சிக்கலும், கடல் காத்திலேயே இருந்து மீனை அன்றாட உணவுல எடுக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு கடல்ல இருந்து நகரத்துக்குள்ள ஒரு பெரிய வேலை கிடைச்சு வந்தா எப்படி அது ஒரு உளவியல் சிக்கலும். இத மாதிரி காட்டை மட்டுமே சார்ந்து, காட்டை மட்டுமே சுவீகரித்து, காட்டை காதலித்து, காட்டை விரும்பி, காட்டுக்குள்ளே இருந்த எங்களை மூட்டோட புடுங்கிறது இருக்கு இல்லையா? நான் விரும்பி எடுக்கிறது எல்லாமே இது. இங்க என்ன சொல்றோம், மொழி ரீதியா வந்து இந்த மொழியை திணிக்காத, நான் விரும்பினா நான் படிச்சுக்கிறேங்கிறோம்ல. எந்த மொழியையும் இந்த மதத்தை இப்ப திணிக்காத, இந்த மொழியை திணிக்காத, நான் விரும்பினா தேர்ந்தெடுத்துக்கிறோங்கிறோம் இல்லையா? நான் விரும்பினா எடுத்துக்கிறேன், நீ கட்டாயப்படுத்தாத. நாங்க எங்களை கூண்டோட நான் விரும்பி படித்து நான் வெளியே வந்துக்கிறேனே. வெளியே வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு தொழில் வேணும் இல்லையா? நான் வக்கீலா படிச்சு வக்கீலா பதிவு பண்ணி ஏறக்குறைய 4-5 ஆண்டு கழித்து 7 ஆண்டு கழித்தானே எங்க அம்மா அப்பா வெளியில வர்றாங்க. அது வரைக்கும் அவங்க வேலை பாக்குறாங்க இல்லையா? அங்க வேலை பார்த்த கூலி அந்த காசு தானே எங்களை படிக்க வைக்குது. அப்ப இப்ப இருக்கிறவங்க தன் பிள்ளைகளையும் தன் மக்களையும் படிக்க வைக்கணும், தன் பிள்ளைகளையும் சமூகத்துல உயர்த்தணும், கல்வி ரீதியா அவங்கள பெரிய அங்கீகாரத்தை கொண்டு போகணும்னா நினைச்ச உடனே இங்க சமூக மாற்றம் வந்துடாது இல்லையா? அப்பதான் எல்லாரும் போய் உடனே வீதிக்கு வந்துடலாம், எல்லாரும் எடுத்து வந்துக்கலாமே. ஏன் முடியல அப்படின்னா இருக்கிறவங்க தூக்கி போட்டு வந்துட முடியாது. அடுத்த வேலை இந்த மாதம் எங்களுக்கு சம்பளம் இல்லைங்க, நாங்க தொழிலாளிக்கு இந்த மாதம் சம்பளம் இல்லை, வழக்கு ஒரு பக்கம் இருக்கு, அரசு ஒரு பக்கம் இருக்கு, இப்படி எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கிற சூழல்ல இந்த 7ஆம் தேதி வந்தா எங்களுக்கு சம்பளம் இல்லையே, சிக்கல் என்ன ஆக போகுது? இன்னும் 6 நாள் தானே இருக்கு, 7 நாள் தானே இருக்கு, சிக்கல் இருக்கு இங்க. காட்டை எங்களுக்கு அதை மட்டும் தான் தெரியும். அதனால நாங்கள் வந்து இது பழங்குடியினர், நாங்கள் பொழைக்க போனவங்க, நாங்க வந்து இடம்பெயர்ந்தவங்க அப்படி இல்லை. காட்டை காட்டை நாங்கள் நம்புறோம், காட்டை விரும்புறோம், காட்டுக்குள்ளே இருக்கிறோம், காட்டுக்கு பாதுகாவலரா நாங்களும் இருக்கோம். வெளியில இருந்து வரக்கூடிய அந்நிய சக்திகள் இருந்தும் காட்டை பாதுகாத்துட்டு இருக்கோம். காசு வாங்காம, கூலி வாங்காம, அரசு கிட்ட எந்த பதவியும் எந்த பொறுப்பும் எந்த பணமும் பெறாம, வனத்துறை கிட்ட பணியாற்றாம, வனத்தை ஒரு பெரும்பகுதி கூட்டமா இருந்து தெரிந்தும் தெரியாமலும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். எங்களால அந்த வனம் பாதுகாக்கப்படுறது. அதனாலதான் இன்னைக்கு பத்திரிகையில வருது, இன்னைக்கு செய்தியில வருது, மாஞ்சோலை பகுதியில் கனமழையால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மாஞ்சோலை பகுதியில் உள்ள இருந்து தண்ணி வரக்கூடிய மணிமுத்தாறு அணைக்கட்டில் அந்த மணிமுத்தாறு அருவியில் நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை 1 வாரத்துக்குங்கிறாங்க. 100 ஆண்டு கழித்து நாங்கள் வாழ்ந்த பிறகு இன்னைக்கு அங்க தண்ணி வருதுங்க. இன்னைக்கும் தடை போடுற அளவுக்கு அங்க தண்ணியும் காத்தும் மழையும் இருக்குங்க. இதை விட வேற என்ன இருக்க முடியும்? நாங்கள் காட்டை காப்பாத்துறதுக்கு இதை விட வேற என்ன காட்ட முடியும்? ஒரு நிறுவனம் வெளியே போகுதுன்னு நீங்க வெளியே போங்கிறீங்க, அந்த நிறுவனத்தை அனுமதிக்கிறீங்க. மக்கள் அங்க சிக்கல், காட்டுக்கு மக்கள் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற காரணத்துல சொல்லல. ஒரு நிறுவனம் இருந்துச்சு, நிறுவனம் வெளியே போகுது, நீயும் வெளியே போங்கிறீங்க. நிறுவனம் இன்னும் 4 ஆண்டு இருந்துச்சு, குத்தகை காலம் மிச்சம் இருக்கிற 4 ஆண்டு நிறுவனம் இருந்தா நீங்க நிறுவனத்தை அனுமதிக்கிறீங்க. அதனால காட்டை நாங்கள் விரும்புறோம், காட்டை பாதுகாக்கிறோம், காடு எங்களை பாதுகாக்குது, எங்களுக்கான வாழ்வாதாரமா காடு இருக்குது. அதனால இது வந்து பழங்குடியினர், பூர்வகுடி அல்லாதவர்கள், தொல்குடி அல்லாதவர்கள், காட்டுக்கு 4-5 தலைமுறையா போனவங்கிற ஒரு ஒப்பீடுங்கிறது என் பார்வையில சரியான ஒப்பீடா இருக்க முடியாது.